Hello everyone, welcome to Srivari Education Group's information platform. இன்னைக்கு என்ன காலேஜ் பத்தி பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் தான் பார்க்க போறோம். இந்த காலேஜ் நமக்கு காட்டாங்குளத்தூர் நியர் சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு அண்ட் அஃபிலியேட்டட் பை எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அண்ட் இந்த காலேஜ் நமக்கு ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆன இயர்னு பார்த்தோம்னா 2005ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அண்ட் என்ஆர்எஃப் ரேங்கிங் 18th பொசிஷனில் நமக்கு என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் இந்த காலேஜ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேம்பஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த கேம்பஸில் நமக்கு வெல் எக்யூப்ட் லைப்ரரிஸ், கம்ஃபர்டபுள் அக்காமடேஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், ஜிம், ஆடிட்டோரியம், பேங்க், ஏடிஎம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுமே நமக்கு அந்த காலேஜஸில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபெசிலிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். 52 டிபார்ட்மெண்ட்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும், இன்க்ளூடிங் கார்டியாலஜி, நியூரோசர்ஜரி, நெப்ராலஜி, யூரினாலஜி அண்ட் 22+ OT தேட்டர்ஸ், ஐசியூஸ் அண்ட் எமர்ஜென்சி கேர்ஸ் இந்த மாதிரி நமக்கு 24/7 ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த காலேஜஸோட சீட் மேட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். யூஜி கோர்ஸ்க்கு 4.5 இயர்ஸ் ப்ளஸ் 1 இயருங்கிறது இன்டர்ன்ஷிப் கம்பல்சரியாக இருக்க போகுது. டோட்டலாக 250 சீட்ஸுங்கிறது இந்த காலேஜஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆல் இண்டியாவுக்கு 247 சீட்ஸும் என்ஆர்ஐக்கு 3 சீட்ஸுமே ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா ஸ்டேட் கவுன்சிலிங் நீங்கள் அப்பியர் ஆகணும்னு கிடையாது. ஆல் இண்டியா கவுன்சிலிங் மட்டும் நீங்கள் அப்பியர் ஆனாலே போதும். அதுதான் நமக்கு கம்பல்சரி. நெக்ஸ்ட் நமக்கு பிஜி கோர்ஸ்க்கு எம்டி இன் மெடிசனுக்கு 23 சீட்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. எம்எஸ் சர்ஜரிக்கு 11 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் எம்டி டெர்மட்டாலஜி எக்ஸெட்ரா இந்த மாதிரி வேரியஸ் கோர்ஸ்மே யூபிஜிக்கு நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த இயர்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். இந்த இயருக்கு 28 லேக்குங்கிறது பர் இயர் ஃபீஸாக இருக்க போது. ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் 10,000 நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுவீங்க. ஸோ அதுதான் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக இருக்க போகுது. அண்ட் என்ஆர்ஐக்கு பார்த்தோன்னா $50 பர் இயர் ஃபீஸாக இருக்க போகுது அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா $300 தான் நம்ம இருக்க போகுது. நெக்ஸ்ட் நம்ம இதை பற்றி பார்க்க போனால் லாஸ்ட் இயர் அண்ட் இந்த இயருக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். 2024ல் ரவுண்ட் 1ல் 292 மார்க்லையும் 6,37,582 ரேங்க்லையுமே நமக்கு வந்திருக்கு. ஸ்டே வேகன்சி அதாவது க்ளோசிங் ரேங்க்னு பார்த்தோன்னா 1,95,886 ரேங்க்ல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஆர்ஐ மார்க் அண்ட் ரேங்க்னு பார்த்தோன்னா மார்க்கு 266 மார்க்கில் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ரேங்கிங் பார்த்தோன்னா 7,17,066 ரேங்க்ல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இயர்க்கான அப்ராக்சிமேட்டாக எக்ஸ்பெக்டட் மார்க் என்னன்னு பார்த்தோம்னா 250 to 300ங்கிறது ஜென்ரல் கேட்டகரிக்கு எக்ஸ்பெக்டட் மார்க்காக இருக்க போகுது அண்ட் என்ஆர்ஐக்கு 180+ங்கிறது எக்ஸ்பெக்டட் மார்க்காக இருக்க போகுது. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம இதை பற்றி பார்க்க போனால் ஹாஸ்டல் ஃபீஸ். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு டபுள் ஷேரிங் ரூம் அவைலபிளாக இருக்கும் ப்ளஸ் ஏசி. அண்ட் பாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2.2 lakhs ப்ளஸ் ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2.65 lakh ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸுமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஹாஸ்டல் இல்லைனாலுமே நமக்கு வெளியிருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பஸ் ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது. 70K நமக்கு பஸ் ஃபீஸாக இருக்கும் இயர்லி. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்ரீவாரி எஜுகேஷன் குரூப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.